உச்சநீதிமன்றமும் நாடாளுமன்றமுமே மரண தண்டனை தொடர்பான இறுதி முடிவை எடுக்க முடியும் என சிபிஐ முன்னாள் இயக்குநர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் சார்லஸுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். பேரறிவாளன் விடுதலை செய்யலாம், அதாவது முக்கியமாக நல்லெண்ண நடவடிக்கையில் அவர் சிறையில் நல்லெண்ணத்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யலான்னு முன்னாள் சிறைத்துறை அதிகாரி கூட சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து? இப்போ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு லா கமிஷன் ஆஃப் இந்தியா டெத் பெனல்ட்டி பற்றி கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. நீதிபதி அரசர்கள், வழக்கறிஞர்கள், பிரபல எடிட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, நான் இருந்தேன். அப்போ என்ன, அதாவது குற்றம் செய்தவர்கள் மனம் திருந்தினால் மறுபடியும் புதிய வாழ்க்கை வாழ வழி செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை இருந்தது. அது முடிவெடுக்க வேண்டியது தனிப்பட்டவங்க, நானும் நீங்களும் இல்லை. இது நாட்டு மக்கள் முடிவெடணும். நாட்டு மக்கள்னால் நீதிமன்றங்களும் கூட முடிவெடுக்கக்கூடாது. அதில் பாராளுமன்றத்தில் தீர்க்கமாக நல்லா விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். தனிப்பட்ட முறையில் யார் மேலே நம்மளுக்கு ஒன்றும் இல்லை இல்லைங்களா? குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை என்பது இருக்கலாமா? அதை பற்றி தான் விவாதம். இப்போ எல்லா நாடுகள்லையுமே அது இருந்தது முதல்ல. அதாவது ஐ ஃபார் அன் ஐ, டூத் ஃபார் அ டூத்னு. ஒரு கண் எடுத்திங்கன்னா அவன் கண் எடுத்துடணும், பல் உடைச்சாங்கன்னா பல் உடைக்கணுங்கிற சட்டம் தான் முதல்ல இருந்தது. அப்படி எல்லா நாடுகள்லையுமே கொலைக்கு கொலை தான் தண்டனை. ஆனால் இந்த மனித உரிமைங்கிற இந்த இது வந்த பிறகு, அவேர்னஸ் வந்த பிறகு பாதி நாடுகளில் மரண தண்டனை எடுத்துட்டாங்க. இன்னும் பாதி நாடுகளில் அதுலேயும் மரண தண்டனை சட்டத்தில் இருந்தாலும் கூட மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதில்லை. இந்த தீவிரவாத இயக்கங்கள் இருக்கு இல்லைங்களா, இப்போ அமெரிக்காவில் நடந்தது, இந்தியாவில் நடந்தது, பாம்பேயில் நடந்தது, இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் இப்போவே மரண தண்டனை எடுக்கப்பட்டிருக்கலாம் தமிழ்நாட்டு, இந்தியாவிலையும் கூட. ஆனால் இப்போ இந்த தீவிரவாத செயல்களினால ஒரு பக்கத்தில் மக்கள் மரண தண்டனை எடுத்துட்டால் தீவிரவாத குற்றங்கள் அதிகமாகனு நினைக்கிறாங்க. இது தீர்க்கமாக விவாதிக்கப்பட்டு முடிக்க வேண்டியது பாராளுமன்றத்தில் முழு மனதாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுக்கணும். முக்கியமாக இந்த பேரறிவாளனுக்கு யார் தூக்கில் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள். நான் யாரை வரை கொலை செய்தார்கள், எப்படி செய்தார்கள், அது விசாரித்து சட்டப்படி என்னோட கடமையை நான் செய்தேன். அந்த வழக்கில் அவருக்கு எந்தவித தொடர்பும் இல்லைங்கிறப்பத்தில் ஒரு முடிவு கொடுத்தாங்க. நீதிமன்றத்து முடிவு அப்புறம் உச்ச நீதிமன்றத்தையும் முடிவு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு விடுதலை ஆகுமா ஆகுங்கிறத நான் தனிப்பட்ட கருத்தில் அவங்களை விடுதலை செஞ்சால் எனக்கு ஒன்றும் இல்லை. விடுதலை செய்யக்கூடாது நான் சொல்கிறதில்லை. விடுதலை செய்யணுமா செய்ய வேண்டாமாங்கிறத உச்சநீதிமன்றம் பாராளுமன்றம் முடிவு பண்ண வேண்டும்.